வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை டிஎம்கே ஆட்சியில் மிகவும் மந்தமாக இருந்துச்சு. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டு இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை வேகப்படுத்த முடிவெடுத்திருக்காங்களாம், தீவிரப்படுத்த முடிவெடுத்திருக்காங்களாம். இதனால் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க இருக்காங்களாம் டிவிகே கவர்மெண்ட்டு. கூடிய விரைவாக இது சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜூலை 15 காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டுச்சுல. எம்பி ஜோதிமணி அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதில் ஜூலை 15 அப்படிங்கிறது சூலை 15 அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. ஜூ அப்படிங்கிறது வடமொழி எழுத்து, நாங்களாம் எழுத மாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சூலை 15 அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. காமராஜருக்கு காமராசர் ஜா போடலை, ஜாக்கு பதிலாக சா போட்டுக்கிட்டாங்க. காமராசர் பிறந்தநாள் விழா அப்படின்னு இதெல்லாம் இருந்துச்சு. அதே போஸ்டரில் ஜோதிமணி அப்படிங்கிறது எதுக்காக இருந்துச்சு? ஜோ அப்படிங்கிறது வடமொழி எழுத்து தானே. ஜோதிமணிக்கு பதிலாக சோதிமணி இப்படிங்கிறதானே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ உங்கள் பேரை போடும்போது ஜோ வடமொழி எழுத்து இருக்கலாம், காமராஜருக்கு ஜா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இப்போது பாஜக காரங்க, வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு கேள்விகள் எழுப்புகிறாங்க. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? தமிழக பாஜகவுடைய லீகல் டீமுடைய ஹெட்டு, வழக்கறிஞர் அணியுடைய ஹெட் இருக்காருல்ல, குமரகுருன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை பாஜக மோடியுடைய ஆதரவு இல்லாமல் நேரடியாக அரசியலுக்கு வந்திருந்தா சகாயம் ஐஏஎஸ் மாதிரி இடம் தெரியாமல் போயிருப்பார், 100 பேர் கூட வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு, போஸ்ட் போட்டிருக்காரு. எப்படி அண்ணாமலை மோடி பிஜேபியுடைய சப்போர்ட் இல்லாமல் அரசியலுக்குள்ளே வந்திருந்தா சகாயம் ஐஏஎஸ் மாதிரி இடம் தெரியாமல் போயிருப்பார், 100 பேர் கூட அவர் பின்னாடி சேர்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழக பாஜகவுடைய லீகல் டீமுடைய ஹெட்டு. இப்போ கமெண்ட் செக்ஷனில், என்ன சார் உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேட்கக்கூடிய கேள்விகள் நிறையா இருக்குது. மோடியை இழிவுபடுத்தி இயக்குனர் அமீர்லாம் வந்து பேசுகிறாரு, அவர் மேலே வழக்கு போடணும், இதெல்லாம் நிறைய பொறுப்புகள் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் அண்ணாமலையே திட்டிக்கு இருக்காங்களே தமிழக பாஜக கும்பல். உருப்படுறதுக்கு வேற வழியே இல்லையா உங்களுக்கு? அண்ணாமலை இயக்கத்தை விட்டு வெளியில் வந்துட்டாரு, அவர் தனி இயக்கத்தில் போக ஆசைப்பட்டு வந்திருக்காரு. எந்த இடத்துலையும் மோடியை இழிவாக பேசலை, பாஜகவை இழிவாக பேசலை, அவர் ரூட்டில் அவர் போகிறாரு. நீங்கள் எதுக்காக அவரையே விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நியூட்ரல் ஆடியன்ஸுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இந்த திமுக சொல்லுவாங்க, அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கே கலைஞர் கருணாநிதியுடைய பேணாமை தான் காரணம், அவங்க இது ஆனதுக்கே நாங்கள் தான் காரணம், அவங்க அது ஆனதுக்கே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பேசுவாங்க. ஒரு முறை அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, ஆர்எஸ் பாரதி சொல்லும்போது அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, பிறகு ஏன் கோபாலபுர குடும்பத்தில் ஒருத்தங்க கூட ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகலை? கலைஞருடைய பேணாமை தான் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக்கியிருக்குன்னு சொல்கிறீங்க, கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் யாருமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகலையே, என்ன காரணம் அப்படின்னு செக் வச்சாங்க. அது மாதிரி மோடி பிஜேபியுடைய சப்போர்ட்னால தான் அண்ணாமலை இந்த நிலைமையில் இருக்காரு அப்படிங்கிற வகையில் பேசியிருக்கீங்க. மோடி பாஜகவுடைய ஆதரவோட அண்ணாமலை மாதிரி இன்னொரு தலைவரை தமிழக பாஜகக்குள்ளே உருவாக்கி காட்டுங்களேன் பார்ப்போம். ஏன் உருவாக்க முடியலை? அண்ணாமலைக்கு மட்டும்தான் மவுசு. இது வரைக்கும் தமிழக பாஜக வரலாறுலேயே அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பு வேற யாருக்கும் கிடைக்கல. மோடி பிஜேபி சப்போர்ட்டோட புதிய லீடரை உருவாக்க வேண்டியதானே, உருவாக்கி காட்டுங்க, சவால் விடுறோம் அப்படின்னு சேலஞ்சு விடுறாங்க வாலண்டியர்ஸ். அடுத்து இந்த E20 இஷ்யூ போய்க்கு இருக்குல்ல, சி ஓட்டர்ஸ் கூட சர்வேல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்டிஏவுக்கு ஓட்டு போட்டதில் 53% பேர் E20 ப்ராஜெக்டை எதிர்க்கிறாங்க. என்டிஏவுக்கு ஓட்டு போட்டதில் 50% பேர் இந்த E20னால தங்களுடைய வாகனம் பாதிக்கப்படுமோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சி ஓட்டர்ஸ் சர்வே எடுத்து ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். E20உடைய பலன்களை பற்றி, E20னால வாகனங்கள் சேதம் அடையாது அப்படிங்கிற டெஸ்ட் ரிப்போர்ட்டு, இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா இந்த E20 விவகாரமே பிஜேபிக்கு செட்பேக்காக மாறும் அப்படின்னு நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போ என்னென்னா, ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டில் ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இது மாதிரி மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா பிராண்டு கார் வச்சுருக்கேன், E20 ரக பெட்ரோல் வந்து போட்டேன்,
அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, தொடர்ந்து சர்வீஸுக்கு கொடுத்தும் அது சரியாகலை அப்படின்னு சொல்லி கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டார். இப்போ கன்சியூமர் கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, மாருதி சுசுகி நிறுவனம் ஒன்று அவருடைய அந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காருக்கு E20 செட் ஆகிற மாதிரி இங்கே ஒழுங்காக வடிவமைச்சு கொடுங்க. இங்கே ப்ராப்பராக வடிவமைக்கலை. E20 பெட்ரோலுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை மாற்றி கொடுக்கணும். இல்லைன்னா அந்த அவர் வாங்கின அந்த காருடைய ரேட்டு 20 லட்சம் ப்ளஸ் 1,10,000 காம்பன்சேஷன் இழப்பீடு ரெண்டையும் சேர்த்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.